பிரக்யா, எதுக்காக என்ன காப்பாத்துன? என்ன சாக விட வேண்டியது. எனக்கு என்ன பைத்தியம் தனு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நான் பைத்தியம் தான். என்னோட நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் அவளுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். தனு, எனக்கு புரியுது. ஆனா இது தப்பு தனு. இது முடிவில்லை. எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு ஒரு வழியே இல்லாம தான் நான் சாகணுங்கிற முடிவுக்கே வந்தேன். எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் அபி இல்லாம பண்ணிட்டான். இனிமே என்னால அபி வீட்டுக்கும் போக முடியாது. என்னால இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு என்னோட வீட்லயும் இருக்க முடியாது. தனியா வாழ்றதை விட சாகிறதே மேல் பிரக்யா. நீ தனியா இருக்கிறதா நினைக்கிறேன். நான் உனக்காக எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும், நீ மட்டும்தான் எனக்கு துணையா இருக்க. ஆனா ஏன் தலையெழுத்து எனக்கு துணையா இல்ல பிரக்யா. அதனாலதான் நீ எனக்காக எப்ப எந்த முயற்சி எடுத்தாலும் அபி அதுக்கு நடுவுல வந்துடுறான். அதை நடக்க விடாம தடுத்துறான். அதோட பாட்டிக்கும் அபியோட பொண்டாட்டி மூலமா தான் வாரிசு வேணுமா. அது நீதான் பிரக்யா, நான் இல்ல. எனக்காக உதவி செய்யணும்னு நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் நடக்க போறது இல்ல பிரக்யா. அத நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் உங்க வாழ்க்கையில இருந்து விலகி போறேன். So let me do this. என்ன சாக விட பிரக்யா. என்னால ஏன் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து நான் அபி ப்ராப்ளமையாவது சால்வ் பண்ணிடுறேன். நான் சாகத்தான் போறேன். எனக்கு வாழணும். வேண்டல, அவசரப்படாத, சொன்னா கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு. தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. கோழங்க தான் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்கணும். வாழ்ந்து பார்த்தாதான் வழி கிடைக்கும். உன்னால நினைச்சதையும் அடைய முடியும். நான் வாழ்ந்து மட்டும் என்ன தடைய போறேன் பிரக்யா? ஒண்ணுமே இல்ல. நான் அபிக்கு மனைவி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு மூணாவது மனுஷியா தான் நிக்கிறேன். பாட்டி மனசுலயே இடம் பிடிக்க முடியல. வெறுத்து போய் அபார்ஷன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா என் அபியோட இந்த காதல் சின்னத்தை அழிக்க எனக்கு மனசு வரல. நீ தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அதான் நடக்க போகுது. நீ உன்னோட சேர்த்து உன் வயித்துல வளர்ற குழந்தையும் சாகடிக்க பார்த்துட்டானு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. லைஃப் போச்சு. எனக்கு வாழணுங்கிற ஆசையே விட்டு போச்சு. யாருக்காக வாழணும்? எனக்குன்னு யாரு இருக்கா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களை எப்படி பாத்துக்குவாங்கன்னு நான் என் கண் கூட பாத்திருக்கேன். அவங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்குவாங்க. ஆனா நான் இங்க நாள் முழுக்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்லயே தான் இருக்கேன். நான் எதிர்பார்த்த அன்பும் கிடைக்கல. என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பாவும் கிடைக்கல. I miss அபி. I really miss him. நடு ராத்திரியில அவன் ஞாபகம் வந்து நான் எந்திரிச்சு உட்காந்துருவேன். என் கூட யாருமே இல்ல. எனக்கு ஆறுதல் சொல்லி மடியில படுக்க வச்சு தட்டி தூங்க வைக்க யாருமே இல்ல. நான் தனிமையில செத்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு பிறக்க போற குழந்தையுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது. அதுக்கு நான் செத்துடலாம். ப்ளீஸ் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க. உன் வாழ்க்கையில உனக்கு நடந்தது உன் குழந்தைக்கு நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஐ ப்ராமிஸ். இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். எல்லா உரிமையோடையும் இதோட அப்பா கிட்ட நான் சேர்த்து வைக்கிறேன். உன்னால அது முடியுமா பிரக்யா? சரி பிரக்யா, இப்பவும் நீ சொல்றதுக்காக நான் உன்னை நம்புறேன். இந்த தடவை என் நம்பிக்கையை பொய்யாக்கிடாத. கடைசியா உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். இதுக்கப்புறம் நான் யார் பேச்சையும் கேட்கவே மாட்டேன். தேங்க்யூ. வந்து உட்காருங்க. We are really sorry sir. என்ட்ரில செக் பண்ணி தான் உள்ள விட்டோம். பட் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. என்ன பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? இது உங்களோட கான்செப்ட் தானே? கல்லெல்லாம் எப்படி அவங்க உள்ள எடுத்துட்டு வந்தாங்க? அவங்க நடந்துட்ட விதத்தை பார்க்கும்போது ஏதோ பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஃபேன்ஸ் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. ஃபேன்ஸ் இவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவரும் ஃபேன்ஸ் மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு. அவங்களுக்காக தான் இவர் ஷோ பண்றாரு, அவங்களுக்காக தான் இவர் பாடுறாரு. அப்புறம் ஏன் அவங்க இந்த மாதிரி நடந்துக்க போறாங்க? பட் மேம், ஷோ நடந்துட்டு இருக்கும்போது சார் பாதியிலே பாட்டு நிப்பாட்டிட்டாரு. பின்னாடில இருந்து வித்தியாசமா வேற சவுண்ட் வந்துட்டு இருந்தது. அதான் ஃபேன்ஸ் டென்ஷன் ஆயிட்டாங்க.
பட் எனிவேஸ் மேடம், நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே சார். வாங்க வாங்க. என்னங்க நீங்க பாட்ட பாதியிலேயே நிறுத்திட்டீங்களா? இதுவரைக்கும் நீங்க அப்படியெல்லாம் செஞ்சதே கிடையாதே. இன்னைக்கு எப்படி? அது தெரியல. தெரியலன்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாரும் உங்க மேல கல் எறிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்க என்னடான்னா அமைதியா நிக்கிறீங்க. அட்லீஸ்ட் நீங்க அங்க இருந்து பேக் ஸ்டேஜுக்கு போறதுக்காவது ட்ரை பண்ணிருக்கலாம்ல. உங்க மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாதா? உங்க மேல எத்தனை பேர் உயிரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? How can you be so careless? உங்களை அந்த நிலைமையில பாக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? உன்னை பத்தின மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? நீ வேலையை முடிச்சிட்டு ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துருவேன்னு சொன்னேன். ஆனா ஏன் வரல? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, முக்கியமான வேலையா போயிருந்தா அது முடிஞ்சதானே என்னால வர முடியும். மெசேஜா? நீங்க எந்த மெசேஜ் பத்தி சொல்றீங்க? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துச்சு. ஆனா அந்த மெசேஜ் ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து என் நம்பருக்கு வந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சடனா என் லைஃப் ஏதோ பிளாங்க் ஆன மாதிரி தோணுச்சு. ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னால பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னை சாய்த்தாளே, உயிர் தேய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரைமோதா. என் கண்ணை பாரு பிரக்யா, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். இனிமே அதை புரிஞ்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ஒண்ணும் மாறிட போறதில்ல. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையை விட்டு நான் ஒரேடியா போக தான் போறேன். தீர்த்தே பிரக்யா, நீ ஏத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் இன்னைக்கு என் மனசுல இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லதான் போறேன். நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மேல் என் கண்ணை பார்த்து உன்னால புரிஞ்சுக்க முடியலனாலும் விழிகளின் பிழை விழுகிற தீரை அதனால் திகைக்கிறேன். என் மனசு சொல்றத உன்னால ஃபீல் பண்ண முடியும்ல? என்ன புரிஞ்சுக்கோ பிரக்யா, நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. நேற்று போலே வானம் அட இன்றும் கூட நீளம், என் நாட்கள் தான் நீளும். என்ன பாரு சார், எவ்ரிதிங் இஸ் கிளியர் சார். அது சில சீப்பான ரவுடிங்க தான் பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. அந்த 4 ரவுடிங்களையும் நாங்கள் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்ப மற்ற க்ரௌட் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. சார், இப்போ நீங்க அங்க போறது உங்களுக்கு நல்லது இல்ல சார். Who am I? Rockstar. So it's time to rock the show. Okay, sir. அவங்க ஆரம்பிச்சு வச்ச ஷோவை நான் முடிச்சு வைக்க போறேன்.